பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா வச்சு நம்ம ஆப்பம் ஒன்று பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை நம்ம அரிசி ஊற வைக்க போகிறோம். இது மாப்பிள்ளை சம்பா வந்து நான் 400 கிராம் எடுத்துருக்கேங்க. 2 கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி, பச்சரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தும் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து இது ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா வருங்க, புசு புசுன்னு. இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஊறணுங்க. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நான் 4 மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 4 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் மாவு அரைச்சோம். தட்டு போட்டு முடிச்சிருக்கோம். வந்து மாவு அரைச்சிருக்கோங்க. இது வந்து நான் பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 நாள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து உப்பு போடாமல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு போட்டு கலந்து வைப்போம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ மாவு வந்து தண்ணியாக இருக்கணுங்க. அது வந்து நான் கட்டியாக கலக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆப்பம், இதெல்லாம் இடியாப்பம், இட்லி எல்லாமே பண்ணலாங்க இதில். ஓகேங்களா? மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, என்னது அது ஸ்வீட்டு ஒன்று செய்வாங்க இல்லைங்களா, அரிசி வச்சு மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போத்துலேருந்தே கொடுங்க. இப்போ நான் உப்பு போட்டு கரைச்சிட்டேங்க. பாருங்கள், இது வந்து நான் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுக்கலாம். தேவையான திரும்பவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வைக்க போகிறோங்க. காலையில் ஆப்பம் சொல்லலாங்க. ஏடிச்சா பார்ப்போங்களா? பாருங்கள், பஃபியை பொங்கிருக்குங்க. ரெடி ஆகிடுச்சிங்க மாவு. இதுக்கு மேலே தான் நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஆப்பத்துக்காக தேங்காய் பால் பண்ணியிருக்கேங்க. ஒரு மணி எடுத்து நான் ஏலக்காய் போட்டு அரைச்சி சர்க்கரை வந்து ஒரு 150 கிராம் போட்டிருக்கேங்க. தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆப்பத்துக்காக பண்ணியிருக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு இது வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, இதெல்லாம் இது வெறுமே கூட கிளாஸில் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஊற்றி கொடுக்கலாம். வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு எல்லாமே ஆற்றுங்க. நல்லது உடம்புக்கு. ஃபேஸ் வந்து இந்த பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? நல்ல கலர் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாகவே ஆப்பத்துக்காகன்னு இல்லைங்க, நார்மலாகவே சாப்பிட்லாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆப்பம் மாவு கலக்கிட்டேங்க. நீங்கள் வேணும்னா ஆப்ப சோடா மாவு போட்டுக்கோங்க. நான் 1 பிஞ்ச் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சும்மா, இதுக்கு எண்ணெய் தேவையில்லைங்க. நான் அடியிலேயே போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு சின்ன பார்ப்போங்களா? ஈச்சுங்க மாப்பிள்ளை சம்பா ஆப்பம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. எப்படி இருக்குது பார்ப்போங்களா? சூப்பராக இருக்குங்க.
ரெண்டாவது வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நான் தேங்காய் பால் வந்து ஒரு முடி போட்டிருக்கேங்க, ஏலக்காய் அஞ்சு போட்டிருக்கேன், ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இவ்வளோ பால் எடுத்து வச்சுருக்கேங்க, நான் இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.